வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஆரோக்கியமான இட்லி பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி நம்ம செய்கிற இட்லி பொடி பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா சூடான சாதத்தில் இந்த கருவேப்பிலை பொடி போட்டு நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த கருவேப்பிலை இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கருவேப்பிலை இட்லி பொடி செய்கிறதுக்கு நம்ம எல்லா பொருளும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் பொடி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் இதை நல்லா பொரித்து எடுத்துக்குவோம். கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அரைக்க போகிறப்ப தூள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிட்டு இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 20 வரமிளகாய் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுபட்டு வரட்டும், வறுத்து எடுத்துக்குவோம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க மிளகாய் பெருங்காயம்லாம் வறுக்கும் போது. இப்போ மிளகாய் நல்லா வறுபட்டுட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். திரும்பவும் அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா நம்ம டீ குடிக்கிற கிளாஸால் 1 கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க. அப்போ தான் கடலைப்பருப்பு நல்லா ஒத்தாப்பில் வறுபட்டு வரும். நம்ம வறுக்கக்கூடிய பருப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு வறுக்கும் போது நல்லா வறுபட்டு வரும். பொடிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ கடலைப்பருப்பு ஒரு பாதி அளவு வறுபட்டதுக்கு அப்புறம் உளுந்து சேர்த்துக்குங்க. ஏன்னா கடலைப்பருப்பு வறுபடுறதுக்கு கொஞ்சம் டயம் எடுக்கும். அதனால ஒரு பாதி அளவு வறுபட்டதுக்கு அப்புறம் நீங்கள் உளுந்து சேர்த்து வறுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு இதையும் நல்லா வறுத்துக்குங்க. இப்போ நம்ம சேர்த்து அந்த கடலைப்பருப்பும் உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு லைட்டாக ப்ரௌனாக மாறி வரும். அந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து இன்னொரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்குங்க. எல்லா பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரணும். இந்த மல்லிலாம் வறுபடும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கமகமன் வாசனையாக வரும். அது வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு வறுக்குறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு பொடி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் தீ அதிகமாக வச்சு வறுத்தீங்க அப்படின்னாக்கா எல்லா பொருளும் ஒத்தாப்பில் வறுபடாது, பொடி நல்லா டேஸ்ட்டு கொடுக்காது. அடுப்பை சிம்மில் வச்சு தான் நீங்கள் வறுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லா பொருளும் வறுத்து எடுத்துகிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு கொட்டி ஆற வச்சுக்கிறேன். திரும்பவும் அதே கடாயில் பார்த்திங்கன்னா 1/2 கிளாஸ் அளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்கேன். இது வந்து சேர்த்து நல்லா படபடன்னு பொரிஞ்சு வரும் எல்லா எள்ளும். அது வரைக்கும் நீங்கள் பொரிய வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. எல்லா எள்ளும் நல்லா படபடன்னு பொரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை எடுக்கணும். இப்போ நல்லா பொரிஞ்சு நிறம் மாறி இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்போடு சேர்த்து ஆற வச்சுக்குவோம். திரும்பவும் கடாயில் பார்த்திங்கன்னா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து நல்லா அலசிட்டு காட்டன் கிளாத்தில் போட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன், ஈரம் இல்லாத அளவுக்கு. இப்போ இதை நம்ம கடாயில் சேர்த்து வறுத்துக்குவோம். இந்த கருவேப்பிலையை நீங்கள் இப்படியே கூட வறுத்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இது போல் எண்ணெய் சேர்த்தும் வறுத்து எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். எண்ணெய் சேர்த்து வறுக்கும் போது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் சீக்கிரம் வறுபட்டு வரும், நல்ல வாசனையாகவும் இருக்கும் பொடி. இது போல் வறுத்து எடுத்துக்குங்க. நமக்கு கருவேப்பிலை பார்க்குறப்ப நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். இது வறுபட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக மாறிடும். இது போல் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சு தான் நீங்கள் வறுக்கணும். இப்போ கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. பருப்போடு சேர்க்க வேண்டாம். இப்போ இதுவும் ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை வேர்க்கடலைனா நல்லா அது வறுபட்டு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுத்த வேர்க்கடலைங்கிறதுனால லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் வறுத்து விட்டோம்னா போதும். இப்போ இதையும் பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிற பொருள் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பொடி அரைக்கிறப்ப எப்படி அரைக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக இது போல் பிச்சு போட்டு எண்ணெயில் வறுத்து எடுத்துக்குங்க. புளியை வந்து எண்ணெயில் வறுத்து எடுக்கும் போது பார்த்திங்கன்னா சீக்கிரம் நல்லா வறுபட்டு வரும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். புளி அரைப்பட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே இது நீங்கள் வெறும் கடாயில் வறுத்திங்கன்னா அந்த புளி பிசு பிசுன்னு கடாயில் ஒட்டிக்கும், வறுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் எண்ணெய் சேர்த்து வறுத்திங்கன்னா
உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துட்டேன். எல்லாத்தையுமே தனித்தனியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு முழு கட்டி பூண்டை இது போல் தோலோடு எடுத்து வச்சுருக்கேன் உடச்சி. இதை வந்து இந்த கடாயில் சேர்த்து லேசாக சூடு வர வரைக்கும் வறுத்து விட்டோம்னா போதும். ரொம்ப நாளி வறுக்க வேணாம். இந்த சூட்லேயே அப்படியே போட்டு வச்சுருங்க. நம்ம பொடி அரைக்கிறதுக்குள்ளே அதில் உள்ள ஈரமெல்லாம் போயிடும். இப்போ எல்லா பொருளும் நல்லா ஆறிடுச்சு. ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, வரமிளகாய் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டை ஓட்டிக்குங்க. இது போல் ஒன்றும் பாதியுமா. இதை அரைச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு, பெருங்காயம் இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லேசாக கொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம். பொடி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா பல்ஸில் விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா பக்குவமாக அரைப்பட்டு வரும். பாருங்கள் அரைச்சி எடுத்து வந்துட்டேன். கொரப்பாக தான் அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்குவோம். பூண்டை சேர்த்தும் பல்ஸில் ஒரு 2-3 சுற்று விட்டாலே போதும், நல்லா அரைப்பட்டு வந்துடும். இப்போ இதை நல்லா அரைச்சிக்குவோம். இப்போ பாருங்கள் பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பொடி நல்லா வாசனையாக கமகமன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க பூண்டு சேர்த்தோன்னே. இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்து ஒரு சுற்று இல்லை 2 சுற்று விட்டிங்கன்னா போதும். அதில் வந்து வேர்க்கடலை அப்படியே அங்கங்கே நமக்கு கடிப்படுற மாதிரி பெருசு பெருசாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த பொடி சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வேர்க்கடலையை சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். இது போல் அங்கங்கே ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி ஒரு 2-3 சுற்று விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இது வந்து இந்த பொடி சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இது போல் அரைக்கும் போது. இப்போ எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஒத்தாப்பில் கலந்து எடுத்துக்குவோம். நான் இன்றைக்கி சொல்லியிருக்க அளவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டான அளவுகள். இதே அளவுகளை பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள். நல்லா கமகமன் வாசனையோடு நல்ல ஒரு ஆரோக்கியமான இட்லி பொடிங்க. கருவேப்பிலை இட்லி பொடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஈரம் இல்லாத இது போல் சில்வர் டப்பா அப்படி இல்லைன்னா கிளாஸ் பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் இந்த பொடியை நம்ம யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டும் வாசனையும் மாறாது. ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் நிறைய வெரைட்டி இட்லி பொடி ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.